அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு மகா சங்கடகர சதுர்த்தியை பற்றின ஒரு பதிவு தாங்க. மதியம் இன்னைக்கு 3:45 வரைக்கும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி இருக்குங்க. அதுக்கு பிறகு பஞ்சமி திதி வருது. இதனால் 3:45க்குள்ளே பசு மாட்டுக்கும் காகத்திற்கும் இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும், அதே போல் பூர்வ புண்ணிய பாவங்கள் அனைத்தும் நீங்கும், பெரியோர்களால் ஏற்பட்ட சாபங்கள் நீங்கும், அதே போல் வீட்டில் செல்வ நிலை உயர்ந்து நிற்கும், அதே போல் தோஷங்கள் இருக்கவங்களுக்கு தோஷ நிவர்த்திகள் ஆகும் அப்படிங்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. என்ன அந்த 2 பொருள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியானது வருஷத்துக்கு ஒரு முறை வர்றதுதாங்க மகா சங்கடஹர சதுர்த்தி. அதுவும் ஆவணி மாதம் தேய்பிரையில் வரக்கூடிய இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி இன்னைக்கு 3:45 வரைக்கும் இருக்குங்க. அதாவது நேற்று வியாழக்கிழமை மாலை 6:15க்கே அனைத்து கோவில்லையும் வழிபாடு செஞ்சுருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் 3:45க்குள்ளே இந்த பொருளை பசு மாடுக்கும் காக்கைக்கும் கொடுக்கறதுனால நம்மளுடைய செல்வ வளம் பெருகும், தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குங்க. சரி, அது என்ன அந்த பொருள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. பசு மாட்டிற்கு மதியம் 3:45க்குள்ளே நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் என்னன்னா கோதுமை மாவு, கோதுமையால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை நம்ம பசுமாட்டுக்கு கொடுக்கறதுனால நம்மளுடைய தோஷ நிவர்த்திகள், முன்னோர்கள் சாபம் நீங்கும். இது போல் நீங்கள் பசுமாட்டுக்கு 3:45க்குள்ளே கோதுமை மாவை கொடுக்கறது ரொம்ப விசேஷம். காக்கைக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாய் நம்ம காக்கை தானம் கொடுக்கறதுனால கடலை மிட்டாய் அப்படிங்கிறது, அதாவது வேர்க்கடலை பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உகந்தது. வெல்லம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உகந்தது. இந்த கடலை மிட்டாய் ஒரு 2 ரூபாய் போட்டிங்கனாவே கிடைக்குங்க. இந்த கடலை மிட்டாய் கொடுக்கறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும், கடன் சுமை நீங்கும். அதே போல் நம்ம வீட்டில் நிறைய நம்ம உழைக்கிறோம், ஆனால் பணம் தங்கவே மாட்டிக்குது, நிறைய வீண் விரயமாகுது, தேவையில்லாத செலவாகுது, நம்ம உழைக்கிற பணம் எங்கே போகுதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க வேர்க்கடலையை வாங்கி கொடுங்க. இதனால் குரு பகவான் சுக்கிர பகவான் பலவீனமாக இருக்காங்க அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் அது நமக்கு அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கி நம்ம வீட்டில் பணம் சேரும் அப்படிங்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. எள்ளு மிட்டாய் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ஒரு உகந்தது. சனி பகவானுக்கு உகந்ததை இந்த நம்ம மகா சங்கடகர சதுர்த்தியில் காக்கைக்கு நம்ம தானமாக கொடுக்கறதுனால சனியினால் ஏற்பட்ட பாதிப்புகள், இதனால் திருமண தடை, அதே போல் ராகு கேது தோஷம் அதெல்லாமே நிவர்த்தி ஆகும். நேற்றைய பதிவில் 5 அரச இலைகளை வைத்து மகா சங்கடகர சதுர்த்தியில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன். அது நேற்று மாலை செய்ய இயலலை அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு 3:45க்குள்ளே அந்த வழிபாடும் நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கலாம். அதே போல் நேற்று நீங்கள் விநாயகரை போய் கும்பிடல அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மர பிள்ளையாருக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே நீங்கள் போட்டு புஷ்பங்களால் பூஜை பண்ணி உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியங்களை தானமாக கொடுத்து இன்றைக்கு கூட நீங்கள் 3:45க்குள்ளே வழிபாடு செய்யலாம். அந்த 5 அரச இலைகளை பற்றி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுவும் போய் மறக்காமல் செக் பண்ணி அந்த வழிபாடு செஞ்சு நீங்கள் பயன்பெறுங்க. இது போன்ற நல்ல பதிவுகளை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் செய்ய மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் டெய்லி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.